ஜெபம் பண்ண கிடவோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே எங்களுடைய விண்ணப்பங்களை செவி கொடுக்கிற கர்த்தரை நாங்கள் தரிசிக்கும்படியாக எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்படியாக நாங்கள் கூடி வருகிறோம். இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்லவும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் எந்த விதத்திலேயும் வெளிப்படுத்தாமல் எங்களுடைய நிறைவை கட்டளையிடுகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுக்கு இடையூறாக எந்த ஒரு காரியமும் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுபம் கேளும் நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனை கீதம் 743, கீதம் 524, பாமாலை 347 பாடுவோம். ஆராதனை கீதம் 743, கீதம் 524, பாமாலை 347.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் ஏறாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்று அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சதத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற வேளை தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்த பாவங்கள் அனுதினமும் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. அவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாயிருப்பின் ஆண்டவரே பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் யாவரும் பொதுவான பாவரிக்க ஜபத்தை சேர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியழிந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினையும் தந்துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும்படி நாங்களுடைய தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து நடந்து வர நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற
நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, நிகழ்ச்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 86. சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனையும் என் நம்பியிருக்கிற முதடியினை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவேன். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே மெய்நகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதையும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்னென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தேன். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்னை நோக்கமாக எனக்கு இறங்கும். முது வல்லமையை முது அடியனுக்கு அருளி முது அடியாளின் குமாரனை இரட்சியும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். உட்காருவோம். வாசி குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுபோதும். வாசிக்கு குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுமி நின்று சிமியோனின் கீதத்தை பாடுவோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுறந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும்
நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்திலும் நின்றும் அகைந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சனங்களில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடிதியில் வரும் மரணத்தில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலக்கத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையில் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தை கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய பரிசுத்த மனுசாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞானஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய மனவேதனை இரத்த வேதனையின் நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டதின் நிமித்தமும் மகிமையோடு உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரமஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கனங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கணினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசங்களுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் உம்முடைய வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழிதப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைக்கப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும்
திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷரும் இரக்கம் செய்ய வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பணிகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மரணம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியே, சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கத்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கத்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கத்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாதேயும். ஜபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவத்தினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்போதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவையும் தேவருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோம். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மனவிசாரங்களை பாரும். இரக்கமாய் மிச்சனத்தின் பாவங்களை மன்னியோம். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜபம் பண்ண கடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வரவேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமையுண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமக்கு இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டுமென்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையுடைய வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருள் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை வாசிக்க கேட்போம். மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 ஆண்டு மார்ச் மாதம் 19 டேவிட் லிவிங்ஸ்டன் பிறந்தார். அவருடைய பெற்றோர்கள் ஏழைகள், ஆனால் உண்மை கிறிஸ்தவர்கள்.
விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் 9 வயதிலேயே வேதத்தை கருத்தோடு படித்தார். 119ஆம் சங்கீதம் முழுவதும் மனப்பாடம் செய்து சொன்னார். 20 வயதில் இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். லிவிங்ஸ்டன் தனது மருத்துவ படிப்பை முடித்ததும் சீனாவுக்கு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். சீன தேசத்தில் நடந்த உள்நாட்டு போரினால் அவர் சீன தேசம் செல்ல முடியவில்லை. அப்பொழுது ராபர்ட் மொபர்ட் என்னும் ஆப்பிரிக்க மிஷனரி ஆப்பிரிக்காவின் தேவைகளை குறித்து பகிர்ந்து கொண்டார். அதனால் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்றார். 3 ஆண்டுகளுக்கு பின் ராபர்ட் மொபர்ட்டின் மகள் மேரி மொபர்ட்டை திருமணம் செய்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக விற்று தொழில் நடத்தும் நிலையை கண்டு வேதனைப்பட்டார். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அனைவரையும் அடிமைகளாக பிடித்தனர். அவர்கள் வாழ்ந்த கிராமத்தை தீயிட்டு அழித்தனர். நீண்ட மரத்துண்டுகளை அவர்கள் கழுத்தோடு இணைத்தனர். நீண்ட இரும்பு சங்கிலிகளால் அனைவரையும் இணைத்தனர். யாரும் தப்பி செல்ல முடியாது. நோய்வாய்ப்பட்டவர்களை மறிக்கும்படி அப்படியே விட்டு சென்றனர். இந்த இழிவான அடிமை வாணிபத்தை நிறுத்த லிவிங்ஸ்டன் முயன்றார். லோ அண்டர் என்ற பகுதியில் பயணம் செய்யும்போது ஒரு அடிமை வியாபாரியிடமிருந்து 18 அடிமைகளை போராடி விடுத்தார். மற்றொரு முறை 84 பேரை விடுத்தார். விடுவிக்கப்பட்ட அவர்களை இறுதி வரை காப்பாற்றினார். பணித்தலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. சான்சிபார் பகுதியில் தேவனுடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. அவர்கள் பிரிட்டிஷ் போர்க்கப்பலால் விடுவிக்கப்பட்ட அடிமைகளாவர். அவர்களுக்கு கல்வி மற்றும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு உள்நாட்டு கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வேதாகமத்தை பல உள்நாட்டு மொழிகளில் மொழி பெயர்க்கும் பணியும் அங்கே நடைபெற்றது. பல முறை ஆப்பிரிக்க விசக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நடந்து அநேக மைல்கள் சென்றபோது பாதங்களில் கொப்பளங்கள் உண்டாயிற்று. அவருக்கு ஆகாரம் கொடுக்க ஆப்பிரிக்க இன மக்கள் மறுக்கும்போது பட்டினி கிடந்தார். அநேக முறை தரையிலும் படுத்து உறங்கினார். தாளந்தை அல்ல, அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆரம்பத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் பிரசங்க வரம் பெற்றவர் அல்ல. மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்த டேவிட் லிவிங்ஸ்டன் 3 மாதம் அருள் திரு ரிச்சர்ட் சிசில் என்பவரிடம் கற்றார். அப்பொழுது அருகில் இருந்த ஒரு சபையில் குருவானவர் திடீரென்று வியாதிப்பட்டார். லிவிங்ஸ்டன் தேவ செய்தி கொடுக்க அனுப்பப்பட்டார். பிரசங்க பீடத்தில் ஏறி தேவ வசனத்தை மெதுவாக வாசித்தார். மக்களை ஏறிட்டு பார்த்தார். தாம் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை மறந்துவிட்டார். என்னுடைய பிரசங்கத்தை மறந்துவிட்டேன் என்று கூறி அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டார். தேவனுடைய கரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த லிவிங்ஸ்டனை தேவன் பயன்படுத்தினார். இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவில் மிகவும் கீழ்த்தரமாக கொடிய பாவத்தோடு நாகரிகமற்று வாழ்ந்து கொண்டிருந்த அம்மக்களுக்கு தேவ வார்த்தையை போதிக்கும் வரத்தை தந்தார். ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர். அவருடைய பிரசங்கத்தால் 1873ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஜெப நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது. அவருடைய இருதயம் ஆப்பிரிக்காவில் புதைக்கப்பட்டது. சரீரம் 1874 ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள் வெஸ்ட் மினிஸ்டர் அபேயில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் மரணத்திற்கு பின் அநேக மிஷனரிகள் ஆப்பிரிக்காவிற்கு ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டு சென்றனர். டேவிட் லிவிங்ஸ்டன் வார்த்தையை கூறியவர் மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டியவர். டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எப்பொழுதும் ஒரு உயிரூட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாழ்க்கை வரலாறை கேட்கும் ஒவ்வொரு செவிகளிலும் இவரை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் பிறக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழும்பி நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த விசுவாசிக்கிறேன், ஒரே குமாரனாகிய
மறித்து அடக்கமடைந்து பாதாளத்திலிருக்கிறார். மூன்றாம் நாள் தந்தையே, சரணடைந்தவராய் இறைவன் வாசத்திலிருக்கிறார். அவரிடமிருந்து மட்டும் பாவமன்னிப்பும் மன்னிப்பும் நித்திய விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இதனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக யாவரும் எழும்பி நின்று ஆராதனை கீதம் 692, பாமாலை 296, கீதம் 472 பாடுவோம். ஆராதனை கீதம் 692, கீதம் 472, பாமாலை 296. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகின்றேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அவ்வப்பொழுது கொடுத்து
நம்மை சாட்சியாக வாழ்வதற்கு நமக்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் உதவிகளையும் கொடுப்பாராக. சிந்திப்பதற்காக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்ற அருள் வார்த்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. கடவுள் நமக்கு செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு சமயம் இயேசுவினிடத்தில் ஏராளமான மக்கள் கூட்டமாக கூடினார்கள். அந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மலை பிரசங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 7ஆம் அதிகாரம் முடியும் வரைக்கும் அந்த மலை பிரசங்கத்தை பார்க்குறோம். இந்த மலை பிரசங்கத்தில் அநேக உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, தம்முடைய ஜனங்களிடத்தில் சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள். அன்றைக்கு இயேசுனிடத்தில் வந்த மக்கள் எதற்காகலாம் கவலைப்பட்டிருக்கிறாங்க என்பதை நாம் இதை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். உணவுக்காக கவலைப்பட்டிருக்கிறாங்க, உடைக்காக கவலைப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் உணவுக்காக உடைக்காக கவலைப்படுறவங்க ஏராளமான மக்கள் இருக்கிறோம். உணவுக்கு கூட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உடைக்காக கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது போக வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருத்தப்படுகின்ற கவலைப்படுகின்ற ஏராளமான குடும்பத்தார் இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையினால் கவலைப்படுற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஆக கவலைப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது, கவலைப்படாதீர்கள். எதற்காக கவலைப்பட வேண்டாமா? அதுக்கு இயேசு சொல்றது என்னன்னா, தேவன் நமக்கு கொடுப்பார், அதனால கவலைப்படாதீர்கள். நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வல்லமை உடையவர், தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறவர், அதனால கொடுப்பார். அதற்காக உதாரணத்துக்கு அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறார் பாருங்க. 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பாருங்க, பறவை எல்லாத்தையும் பாருங்க. அந்த பறவைகள் பட்னியா இருக்குதா? இல்லை. எல்லா பறவைகளுக்கும் அந்த பறவைகளை படைத்த தேவன் உணவுகளை கொடுத்து விடுகிறார். அந்த பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பெரிய களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. விதைக்காத அந்த பறவைக்கு, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்காத அந்த பறவைகளுக்கு கர்த்தர் உணவை கொடுத்து விடுகிறார். இந்த பறவைகளையே ஆண்டவர் கவனித்துக் கொள்கிறார் என்றால், அந்த பறவைகளை காட்டிலேயும் நீங்கள் விசேஷித்தவர்கள். 26ஆம் வசனத்தில் வாசிங்க. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அடுத்தது சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க.
எவ்வளோ அழகா உடுத்திருக்குது. எந்த பூவாவது தன்னை உடுத்துவிப்பதற்கு உழைக்கிறதா அல்லது நெசவு செய்கிறதா? இல்லை. அந்த காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்தது தேவன். அந்த காட்டு புஷ்பத்தை காட்டிலையும் நீங்க விசேஷித்தவர்கள் சொல்றார் பாருங்க 30ஆம் வசனத்தில். தேவன் இவ்விதமாக அந்த காட்டு புல்லுக்கு உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆக காட்டு புஷ்பங்களை காட்டிலையும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அதுக்கு உடுத்துவித்தா உங்களுக்கு உடுத்துவிப்பது உறுதி. இயேசுவானவர் பாருங்க கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார், அவருடைய கடமையை பற்றி சொல்லியிருக்கிறார், அவர் செய்யக்கூடியதை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நாம் எதற்கெல்லாம் கவலைப்படுறோம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நம்மை படைத்திருக்கிறார் பாருங்க, அது நம்முடைய கடவுள் தான். என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சந்திப்பார். நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து ஆதாரங்களையும் தருகிறார். அவ்வப்பொழுது காற்று வேணும் மனுஷன் வாழ்றதுக்கு, அதை தர்றார். தண்ணீர் வேணும், அதை தருகிறார். உணவு வேணும், அதை தருவார். உடை வேணும், தருவார். இன்னும் காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக எதெல்லாம் தேவையோ மனிதனுக்கு அதை எல்லாம் கொடுக்கிறார். அதனால் நமக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் என்றால் அவர் உங்களை படைத்திருக்கிறார். அடுத்தது கவலைப்படாதீருங்கள் சொல்றதுக்கு காரணம் அங்கே வாசிக்கும் பொழுது தெரியுது. அஞ்ஞானிகள் தான், ஆண்டவரை அறியாதவங்க தான் அதை நாடி தேடுவாங்களாம். கடவுளை அறிந்தவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கடவுளை பற்றி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். என்ன? அதுதான் 33ஆம் வசனத்தில் 32ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கடவுளுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியும், எதெல்லாம் வேணும்னு சொல்லி தெரியும். கடவுளுக்கு நமக்கு எதெல்லாம் வேணும் என்று தெரியும். அதை அஞ்ஞானிகள் அறியவில்லை. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறவங்க அறிஞ்சிருக்கணும். கடவுளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் என்ன உண்மை தெரியணும் தெரியுமா? நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும் என்கிற உண்மை நமக்கு தெரியணும். அநேக சமயத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியாததை போல நாம் ஜெபித்து விடுகின்றோம். அதான் இயேசுவானவர் இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு, அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணாதிருங்க. நமக்கு தேவையானது தேவன் அறிவார். அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் கவலைப்படாதிருங்க. இன்னும் அதில் விஷயத்தை சொல்கிறார் பாருங்க 33ஆம் வசனத்தில். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா அவர் நம்மை ஆளுகிறார். அவருடைய நீதி என்ன? நீதி கடவுளுடைய நீதினா என்னது? அவர் தான் படைச்சாரு, அதனால் அவர் தான் கொடுக்கணும். அதான் நீதி. நாம் இந்த உலகத்தில் பிறந்தது நம்முடைய விருப்பமா, நம்முடைய முயற்சியா? இல்லவே இல்லை. நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது தேவன். அவர் கொண்டு வந்தால் அவர் தான் கொடுக்கணும். அதான் நீதி. இன்னும் தெளிவா பவுல் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு நம்ம விட நிறைய அறிவு உண்டு.
அத்தனை பட்டணத்தில் அந்த விளக்கத்தை சொல்லுவார் பாருங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 25ஆம் வசனம், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். 26ஆம் வசனத்தில், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷ ஜாதியையும் அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாருடைய குடியிருப்பையும் அவர்தான் தீர்மானித்திருக்கிறார். 28ஆம் வசனத்தில் பாருங்க, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். எல்லாரும் அசைகிறது, எல்லாரும் இருக்கிறது அவருக்குள்ளதான். அவர் நம்மை விட்டு தூரமானவர் அல்ல, நம்மோடு கூட தான் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கடவுள் அப்படின்னு நினைச்சா தப்பாயிரும். கிறிஸ்தவர்களுக்கு தான் கடவுள் நினைச்சா தப்பாய் போயிடும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷ ஜாதிகளையும் அவர் தான் தோன்ற பண்ணி இருக்கிறார். ஒரே ரத்தம், எல்லாருக்கும் அவர் தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பொறுப்பு எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறது, எல்லாருக்கும் உடை கொடுக்கிறது, எல்லாருக்கும் வீடு கொடுக்கிறது, எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறது, என்னென்ன அவசியமோ எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு அவர் தான் கடமைப்பட்டிருக்கிறார். தேவன் தான் கடமை உள்ளவர். அதான் நீதி, தேவனுடைய நீதி. இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கவலையே கிடையாது. அதை புரியதான் இயேசு சொன்னார், இங்கே கவலைப்பட வேண்டாம். எப்படி ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவை கொடுக்கிறாரோ, எப்படி காட்டு புஷ்பங்களுக்கு உடையை கொடுக்கிறாரோ, அதே போல அதைவிட விசேஷித்தவர்களாகிய உங்களுக்கு அவர் கொடுப்பது, உடுத்துவிப்பது நிச்சயம். அதனால் கவலைப்படாதீங்க. அதனால் நாம் ஒருவரும் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமது ஆண்டவர் இருக்கிறார். அவர் அப்பப்போ என்ன வேணுமோ அதெல்லாம் தருவார். நாளைக்கு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நாளைக்கு வரும் பொழுது அதை தருவார். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் வாசித்தா நகோமி, ரூத்து அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. நகோமிக்கு கணவன் இறந்து போயிட்டாங்க, 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க, மருமகளோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேதனையை குறித்து நம்ம வாசிக்கும்போது தெரிகிறது. என்ன சொல்கிறாங்க பாருங்க. ரூத்தின் சரித்திரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்திட்டாங்க, என்னை கிளேசப்படுத்திட்டாங்க, எனக்கு கசப்பை தந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க நகோமி. ஆனால் அந்த கசப்பான வாழ்க்கை, அந்த கஷ்டமான வாழ்க்கை அவர்களுக்கு நிலையாக இல்லை. ஆண்டவர் அதை மாற்றி போட்டுட்டார். அவங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய வெளிச்சம்.
அதான் கர்த்தருடைய நீதி. பார்த்துக்கிடுங்க. பின்னால் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த நகோமியை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பேரன் பிறந்துட்டான், அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாதே. கசப்பு மாறிப்போச்சு, சிறுமை மாறிப்போச்சு, கிளேசம்லாம் மாறிப்போச்சு. ஆக துன்பம் குறைவு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது, ஆனால் நிலைத்திருப்பதில்லை, அது மாறி போகிறது. ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர், நம்மை படைத்திருக்கிறார், நமக்கு கொடுக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறவர். அவர் எல்லாருக்கும் நல்ல மழையெல்லாம் தருகிறவர், சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், பூர்ண சர்க்குணர் என்றெல்லாம் இயேசு அந்த மலை பிரசங்கத்தில் அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆக தேவன் நீதி உள்ளவர், நமக்கு உதவி செய்துக்கிட்டே இருக்கிறார். சில நேரம் நாம் கடவுளுடைய கருவியாக இருப்பதற்கு நமக்கு சில அனுபவத்தை தர்றார், அவ்வளோதான். அந்த அனுபவம் நாம் அநேகருக்கு கடவுளுடைய கருவியாக செயல்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. ஒரு சிறிய சம்பவத்தை வாசை, ஃபோர் ரன்னர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நாகாலாந்தில், அதாவது நம்முடைய இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் ஒன்று நாகாலாந்து, அதில் திமாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, கம்யூனிட்டி எஜுகேஷனல் சென்டர் அப்படின்னு சொல்லி 2005 அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அநேக சமுதாய பணியை அந்த நிறுவனம் செய்துக்கிட்டே வருது. 700 பேர் ஏழை பிள்ளைகள் அதில் பயன்பெற்று பெரிய ஆட்களாக மாறி இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் பயன்பெறுறாங்க. அதனுடைய ஸ்தாபகர் லாங்குமார், சுபநன்பா லாங்குமார் அவர் பெயர். சின்ன வயதிலேயே அவங்க பெற்றோர் இல்லாமல் போயிட்டாங்க. ஆக பெற்றோர் இல்லாத அனாதை குழந்தையாக அந்த பையன் இருந்திருக்கிறான். அவங்க உறவினர் வீட்டில் இருக்கிறான். அந்த உறவினர்கள் அவனை அடிமையை காட்டிலையும் மோசமாக நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் அவன் சமைக்கணும், தேவையான தண்ணீரை சுமக்கணும், அந்த ஹோட்டலுக்கு தேவையான விறகு கொண்டு வரணும். சின்ன வயசுலேயே சின்ன பையனாக இருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அடிக்கடி கடவுளை சபிப்பானான். ஏன் இந்த வயதில் கடவுள் என்னுடைய பெற்றோரை எடுத்துக்கொண்டார்? சரி, என் பெற்றோரை தான் எடுத்துக்கிட்டார், எனக்கு இப்படியா ஒரு கஷ்டமான வாழ்க்கை அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடாதபடி அவன் வளர்ந்துவதை உதவி செய்தார். ஏதோ சில படிப்புகளை படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தார். அதே சமயத்தில் ஒரு சமூக பணி செய்வதற்கும் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படியே ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார். அவருடைய நோக்கமெல்லாம் என்னன்னு சொன்னால், இதே போல அனாதை குழந்தைகளுக்கு, அடிமையான குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற கண்ணை திறந்துட்டார். அதனால் அங்கே இருக்கிற வீடுகள் எல்லா இடத்துலையும் தேடி போய் முக்கு மூளை எல்லா இடத்துலையும் இருக்கிற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளெல்லாம் சேகரித்து ஹோட்டலில், கடைகளில்,
வேலை செய்கிற பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் படிக்க வச்சு ஆளாக்குகிற வேலை. நல்ல மருத்துவமனை, படிப்பு, இன்னும் என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து கொடுத்துருக்கிறார். இப்போ தான் அவருக்கு புரியுது, எனக்கு ஏன் அப்படி கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதே போல இருக்கிற அநேக குழந்தைகளை போஷிப்பதற்காக, உடுத்துவிப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு ஒரு அனுபவத்தை தருவதற்கு தான் ஆண்டவர் அந்த நிலைமைக்கு வந்து வைத்திருக்கிறார். இப்போ மத்திய அரசு, மாநில அரசு உதவிகளோடு கூட அநேக குழந்தைகளுக்கு அவர் ஒரு உதவியாளராக இருக்கிறார். அவருக்கு புகழ் வந்துட்டு, இப்போ வசதி வந்துட்டு, ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி தன்னுடைய நோக்கம் அப்படியே மாறாமல் அந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு நல்ல கருத்தோடு செயல்பட்டுட்டு வராராம். அவருக்கு கஷ்டம் அநேக குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு அனுபவமாக இருந்தது. அதனால் நமக்கு சில கசப்பான விஷயங்கள், குறைவுகள் நமக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர் உயர்த்துகிறார். கவலைப்படாதிருங்கள். திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் விதமாக ஆராதனை கீதம் 323, கீதம் 49, கீர்த்தனை 336 பாடுவோம். ஆராதனை கீதம் 323, கீதம் 49, கீர்த்தனை 336.
இவ்வாறு நம்மையும் நாம் படைத்த காணிக்கைகளையும் ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிறைத்து வழிநடத்தி வருகிற அன்பின் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களிலே ஒரு சிறிய பகுதியை உமக்காக நாங்கள் படைத்திருக்கிறோம். படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் மேலான பாக்கியங்களை நாங்கள் வாழ்க்கையில் பெற்று உமக்காக சாட்சிகளாய் நாங்கள் எழுந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாங்கள் படைத்திருக்கிற அந்த காணிக்கைகளை ஏற்று ஆசீர்வதியும். இதன் மூலமாக உம்முடைய திருச்சபை இன்னும் வளர்ச்சி பெற்று நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கூட்டி சேர்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கிடவோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தமது மகிமையின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து எங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த மாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ பயங்களும் நாச மோசங்களும் காணப்பட்டாலும் அவைகளிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து உம்முடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்திடும்படியாக எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்ட பற்பல காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்கிற கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். இது நம்முடைய சமூகத்திலே பிரியமாய் காணப்படுவதாக. இதன் மூலமாக இன்னும் நாங்கள் அதிகமான நன்மைகளை எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய திருமண்டலத்திலே, எங்களுடைய திருச்சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று நாங்கள் உமக்குள்ளாக மகிழ்ந்து களிகூற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் கவலைப்படுவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளும் நாங்கள் படுகிற துக்கங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல, அது சீக்கிரமாய் கடந்து போகக்கூடியது என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவை எல்லாவற்றையும் நாங்கள் கருத்திலே கொண்டு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நாங்கள் எப்பொழுதும் நினைவூறும்படியாக இதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த ஒரு நிலைகளிலும் நாங்கள் துக்கத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆழ்ந்து போகாதபடிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை மீட்டு ரட்சிப்பீராக. எங்களுடைய தூத்துக்குடி தூய பேட்ரிக் இணை பேராலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திடும்படியாய் இம்மட்டுமாக திருச்சபையிலே நீர் செய்து வருகிற அதிசயமான நடத்துதலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு இருக்கிற நன்மைகளை அவர்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொள்வதற்கு, உம்முடைய வழி நடத்துதலை தங்களுடைய வாழ்க்கையை கண்டு கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளோடு உம்முடைய சமூகத்திலே வருகிற பிள்ளைகள் நிறைவை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். தொழில் செய்கிற மக்கள் இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்யும். இன்னும் மேலான நன்மைகளை, பாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிப்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தின் மீது பற்றுதலாயிருக்கும் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதை அதிகமாய் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இன்னும் ஆண்டவரே, வெளி இடங்களிலே இருக்கிற திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். இருக்கின்ற இடங்களிலே நல்ல சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட ஆண்டவர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே, இந்த நாட்களிலே காணப்படுகிற கொரோனா என்கின்ற தொற்று நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இதனுடைய தாக்கங்கள் குறைந்து வருகிறதை கண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முற்றிலுமாய் இந்த தொற்றின் காரியங்கள் அழிக்கப்படவும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் சுதந்திரமாக இந்த உலகத்திலே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும் ஆண்டவர் கிருபை தாரும். எந்த ஒரு நாசங்களும் மோசங்களும் அணுகாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கொள்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர்
எங்களோடு கூட வருகிறார் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களுடைய சொந்த இடங்களுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். மாறாத ஆண்டவர், மறவாத கர்த்தர், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. பின்பவனு கீதமாக நாம் யாவரும் எழுமி நின்று ஆராதனை கீதம் 421, கீதம் 38, பாமாலை 25 பாடுவோம். ஆராதனை கீதம் 421, கீதம் 38, பாமாலை 25. அன்பின் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்காக, வேண்டுதல்களுக்காக, துதி தோத்திரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து செல்கிறோம். எங்களோடு கூட இருந்து நல்ல பாதுகாப்பை தந்து தொடர்ந்து எங்களை வழிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போய் வர கடவோம்.